பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு இன்னையோட இவ தொல்லையே நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் கடைசியில் ஜட்ஜ் கேட்ட கேள்விக்கு தங்கமயில் இருந்துட்டு நான் என் மாமன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரவணன் இருந்துட்டு என்ன அசிங்கப்படுத்தினவகிட்ட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்த ஏரிக்கு இந்த கேஸை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மாமா நான் என்ன மாமா தப்பு பண்ணேன், என்ன மாமா வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லவும் உடனே கோமதி இருந்துட்டு என்ன தப்பு பண்ணியா, எல்லாமே தப்பாக தான் பண்ணேன், இதில் என்ன தப்பு வேற பண்ணேன்னு கேள்வி வேற கேட்டுக்கிட்டு இருக்க, என் பிள்ளையை எதுக்காக நீ முதல்ல மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்படி கூப்பிட உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு அவள் புருஷனை அவள் எப்படியோ கூட்டிகிட்டு போகிறா, உங்களுக்கு என்ன வந்தது, உங்களால் தான் இப்போ என் பொண்ணும் மாப்பிள்ளையும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய பேராசைனால தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எது நாங்கள் பேராசைப்பட்டோமா, நீங்கள் தான் ஒரு பொண்ணை பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு பேராசைப்பட்டுக்கிட்டு உங்கள் பொண்ணை ஃப்ராடுத்தனமாக என் பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தங்கமயில் இருந்துட்டு ஏத்த காசுக்காக தான் உங்கள் வீட்டில் நான் இருந்தேனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.